மனிதர்களும் தேவதைகளும் ஒரு மாயமான நட்பின் கதை. ஒரு காலத்தில தென்னிந்தியாவின் அழகான கிராமம் ஒன்றில் மக்களுக்கு மிகவும் நன்றாக இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய பையன் ஜெய் மற்றும் அவனது தாயார் காமினி வாழ்ந்து வந்தனர். ஜெய் மிகவும் ஆர்வமுள்ள குழந்தை. அவனுக்கு புதையல் கதைகளில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அவன் அவனது தாயிடம் அடிக்கடி தேவதைகளின் கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு நாள் ஜெய் தனது தோழன் சுரேஷுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது ஆச்சரியமான ஒரு காட்சியை பார்த்தான். அவன் ஒரு உயரமான மரத்தின் அடியில் ஒரு பெரிய புத்தகத்தை கண்டான். அந்த புத்தகம் மந்திர புத்தகமாக இருந்தது. அதை திறந்தபோது ஜெய் மற்றும் சுரேஷுக்கு ஒரு மாயமான காட்சி தெரிந்தது. அவர்களை தேவதைகளின் உலகிற்கு அழைத்துச் சென்றது. அங்கு 2 தேவதைகள் ஆண்ட்ரியா மற்றும் மைக்கேல் அவர்களை வரவேற்றனர். ஜெய் மற்றும் சுரேஷ் அச்சமின்றி தேவதைகளுடன் பழகினார்கள். ஆண்ட்ரியா சொன்னாரு, நாங்க பாட்டுவ நீங்களை காப்பாற்ற வரலை, ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய கற்றுக்கொள்ள அனுபவத்தை அளிக்க வருகிறோம். மைக்கேல், உங்கள் வாழ்க்கையை எப்படி சிறப்பாக மாற்ற முடியும் என்று நாம் சொல்லித் தருவோம் என்றார். அவர்களை பார்த்து ஜெய் மற்றும் சுரேஷ் மிகவும் ஆச்சரியம் அடைந்தனர். அவர்கள், நாங்கள் எப்படி தேவதைகளால் உதவப்படுவோம் என்று கேட்டார்கள். ஆண்ட்ரியா, நீங்கள் எப்போதும் நல்லதை நினைத்து நல்லதை செய்ய வேண்டும் என்றாள். மிக்கேல், நீங்கள் மனிதர்களிடம் அன்பும் கருணையும் செலுத்த வேண்டும் என்றார். ஜெய் மற்றும் சுரேஷ் அவர்களின் வார்த்தைகளை மனதில் பதித்துக் கொண்டனர். அவர்களின் கற்றுக்கொள்ளும் அனுபவம் மிகவும் அரியதாக இருந்தது. அந்த நேரத்தில் தேவதைகள், நாங்கள் உங்களுக்கு ஒரு சிறிய பரிசை அளிக்க விரும்புகிறோம் என்று கூறினார்கள். அவர்கள் ஜெய் மற்றும் சுரேஷுக்கு மந்திர சக்திகளை வழங்கினார்கள். அவர்கள், இந்த சக்திகளை நீங்கள் நல்லவற்றிற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். ஜெய் மற்றும் சுரேஷ் அவர்களின் புதிய சக்திகளை ஆர்வமாக கண்டனர். அவர்கள் கிராமத்தில் திரும்பி அந்த சக்திகளை மக்களுக்காக பயன்படுத்தினர். அவர்கள் அனைவருக்கும் உதவிக்கொண்டே இருந்தனர். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய புயல் ஏற்படுகின்றது என்று அறிவிக்கப்பட்டது. அதை கேட்டதும் ஜெய் மற்றும் சுரேஷ் மிகவும் பயந்தனர். அவர்கள், இந்த புயலை எப்படி தடுக்கலாம் என்று அஞ்சினர். அந்த நேரத்தில் ஆண்ட்ரியா மற்றும் மைக்கேல், நீங்கள் எங்களின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அன்பு மற்றும் கருணை கொண்டு இந்த புயலை கையாளலாம் என்று கூறினார்கள். அவர்கள், நீங்கள் திடமாக நம்பினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றார்கள். ஜெய் மற்றும் சுரேஷ், நாம் இந்த புயலை தடுக்க முடியும் என்று நம்பிக்கை ஏற்படுத்திக் கொண்டனர். அவர்கள் மந்திர சக்திகளை பயன்படுத்தி புயலை தடுக்க முயன்றனர். அவர்கள் மக்களுக்கு உதவ தங்கள் முழு திறமையை பயன்படுத்தினர். புயல் ஒரு பெரிய நாசமாக இருக்காது என்று மக்கள் நம்பினார்கள். அவர்கள், நீங்கள் எங்கள் காப்பாளர்கள் என்று ஜெய் மற்றும் சுரேஷை பாராட்டினார்கள். அவர்கள் தங்கள் தேவதைகளை நினைத்து நன்றி கூறினார்கள். அந்த புயல் பின்னர் குறைந்து கிராமத்தில் அமைதி நிலவியது. ஜெய் மற்றும் சுரேஷ், நாம் எப்போதும் நல்லதை செய்தால் நம்மை கடவுள் காப்பாற்றுவார் என்று உணர்ந்தனர். அவர்கள் தேவதைகளின் வார்த்தைகளை மனதில் பதித்துக் கொண்டனர். இந்த கதை மனிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் உள்ள நட்பின் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை உணர்த்தும். நாம் எப்போதும் நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அன்பும் கருணையும் நம் வாழ்க்கையில் மிக முக்கியம் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. ஜெய் மற்றும் சுரேஷ் தேவதைகளின் உதவியால் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருந்தனர். அவர்கள், நாம் எப்போதும் நல்லதை நினைத்தால் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று நம்பிக்கை ஏற்படுத்தினார்கள். இந்த கதை குழந்தைகளின் மனதில் அன்பும் கருணையும் வளர்க்கும் ஒரு நல்ல படிக்கையின் கதையாக இருக்கும்.